குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா பாருங்க, ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் தசா புத்தியை பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி. ஏன் இதை நம்ம கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த சுக்கிரபகவான் சுயசாரம் வாங்கி போறாரு. அதாவது ஜூன் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு, அதை விட இன்னொரு பலன் இருக்கு. சனியும் சுக்கிரன் இணைஞ்சிருந்துச்சு, ராகுவோட சேர்ந்து இருந்தார், இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு. அப்போ ஜூன் மாசம் 25க்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தான் இது. 25ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திலி பலம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஆசைப்பட்ட சுக்கிரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகம் காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே சரி, கடகராசிக்காரங்க பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. கடகராசிக்காரங்க ஃபேமிலி மேல இவங்கள மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது. கடகராசியை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நல்ல பேர் அந்தஸ்து கௌரவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரே ராசி எதுங்க? கடகராசி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, வர இவருடைய விஷயம் என்ன, அந்த விஷயத்தை அடையணும். இதாங்க கடகம். கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம் எல்லாமே நம்ம கடக ராசிக்கிட்ட அப்படியே சொல்லலாம். நல்ல டேலண்டான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாரு. ஆனா ஒரு வேலையை இவர்கிட்ட நீ நம்பி ஒப்படைங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாருங்க கடகராசிக்காரங்க. உயிரை கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் கடகராசிக்கு மட்டும்தான் இருக்குது. தன்னுடைய குழந்தைகள் மேலையும், தன்னுடைய குடும்பத்து மேலையும், தன்னுடைய தந்தை தாய் மேலையும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி மட்டும்தான். அதான் இந்த ராசியோடைய உருவம். நண்டை கொடுத்துறாங்க. நண்டு எப்படி இருக்கும், அப்படியே சொந்த மதம்லாம் இழுத்து வச்சுக்குமா, அப்படித்தான் கடகம். நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் கடகத்துக்கிட்ட. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டார். அந்த வேலையை எப்படியே சிந்திச்சுட்டே இருப்பார். அந்த வேலையை முடிக்காம அவருக்கு தூக்கம் வராது. இதாங்க கடகம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. சுக்கிரன் யோகமா பலவீனமா அப்படின்னு பார்த்துங்க. ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார், நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலன் நீங்க பார்க்கலாம். விதி பிரகாரம் விதியில சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரான்னு தயவு செய்து பாருங்க. ஏன்னா சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பாக்குறாங்க சொல்லுங்க? நமக்கு எதுவும் யோகம். ஏன்னா ஆல்ரெடி கடகராசி ஒரு சில பேர் கண்டிப்பா சுக்கிர திசை வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா உல்லாசத்துக்கு சுக்கிரன் தான். நல்லா பாருங்க, நம்ம ஒரு மனிதன் உல்லாசமா வாழலாம், சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் காசு பணம் அவருக்கு வந்துகிட்டே இருக்குங்க. டக்குன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சுக்கிரத்தை கூரை பேசி கொட்டுது போல இருக்கு, அதையா வருது. டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய உல்லாசமான வாழ்க்கைக்கு சுக்கிரன். சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆண்களுக்கு மனைவி காட்டக்கூடிய கிரகம், இனிப்பு சார்ந்த துறைக்கு அதிபதி, ரெடிமேட் துறைக்கு அதிபதி, பியூட்டி பார்லருக்கு அதிபதி, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைக்கு அதிபதி. எவ்வளவுக்கு தெரியுமா சுக்கிர பகவான் அதிபதி வராருங்களா? அப்படிப்பட்ட கிரகம் சுக்கிர பகவான்.
அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது மிஸ் பண்ணாதீங்க. ஜூன் 25க்குள்ள லைஃப்ல நிறைய விஷயம் மாறும், மாத்தணும், மாத்தி அமைக்கணும். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. கடகத்தை பொறுத்தவரை கவலையே படக்கூடாது. கடகராசிக்காரங்க இனிமே கவலைப்பட்டது போதும் நான் சொல்லுவேன். அஷ்டம சனி, சனி பவன் சரியில்லாம என்ன கஷ்டம் ராஜா. கடகத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ராஜா. சனி பகவான் யாருக்கு கெட்டு போய் இருந்தாரோ அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படியே படிப்படியா ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, திருமணத்துல பிரச்சனை இருந்துச்சு, திருமணத்துல இருந்துச்சு, வண்டி வாங்கினதுல பிரச்சனை இருந்துச்சு, நான் கோர்ட்டு கேஸை பார்த்துக்கிறேன், எனக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி திருமணம் நின்று போச்சு, படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல, லைஃப்ல அப்படியே ஒரு மந்தமான தன்மைக்கு நான் தள்ளப்பட்டேன். ரீசெண்டா ஜனவரி மாசத்துல இருந்து நான் வேலை எல்லாமே வீட்டுல உட்காந்துருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கடன் அதிகமாகி போச்சு, தாய்மாம உறவுல பிரச்சனை வந்துச்சு, ஒரு இடம் பூமி சம்பந்தமா ஒரு பம்பு சண்டை வந்துகிட்டே இருக்கு, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருக்கு, பெரியப்பா சித்தப்பாவோட ஒரு மன வருத்தம் வந்துகிட்டே இருக்கு, லாபம் வருமானம் சரியா இல்லை, தொழில் சரியா அமையல. இது எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்து அப்படியே கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாரு. இந்த விஷயத்த பண்ணலாம் போறேன், இந்த விஷயத்த தடை இருக்குது, எல்லாமே தடை தாமதமா வந்துகிட்டே இருக்கு, எனக்கு என்னென்ன லைஃப்ல இது ஒருமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க. இனிமேதாங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றமே வருது. உங்களால முடியும். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இருந்தா மட்டும் போதும். வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு, நெருங்கி வந்துருச்சு. எது வந்தாலும் இனிமே என்னால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விடாம கரெக்டா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை வேலை மாறிட்டீங்களா, மாறலையா, இப்ப மாற போறீங்களா, பிளான் இருக்கா? இருக்கணுமே, கண்டிப்பா இருக்கணும். நான் வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் பண்ணலாம் பாக்குறேன், நல்ல வேலையா வருமா வராத? கண்டிப்பா வரப்போகுது ராஜா. இப்ப சூப்பர் வேலை, நல்ல வேலை. இந்த சுக்கிர பயிற்சிக்கு 25க்குள்ள சூப்பரான வேலை, வெளிநாட்டுல வெளியூர்ல மாறிதான் ஆகணும். அதுக்கு நல்ல வேலையை அமையதான் போகுது, அதை மாற்ற முடியாது, பார்த்துக்கங்க. வேலை உத்தியோகத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வேலையாக, சூப்பரான ஒரு வேலையாக நீங்க பார்க்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு இந்த சுக்கிர பயிற்சியால். தைரியத்தை மட்டும் விடாம கண்டிப்பா மூவ் பண்ணி போங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும், இங்க வேலை பார்த்தாலும் நிறைய வரும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க. ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு வரப்போகுது. ஜூன் மாசம் 15க்குள்ள வரலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லக்னத்தோட சூரியன் இருந்து அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு மாணவ மொழி எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்ப இடம் வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ ஆரம்பிச்சிருங்க. வீடு கட்டி குறை போட்டு கிடக்குதா, இப்ப ஆரம்பிங்க, கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி தடையா இருந்திருக்கும், இனிமே இருக்காது. வீடு இடம் பூமி கட்ட ஆரம்பிங்க, நல்ல ஒரு அனுபவம். பூர்வீக சொத்து சந்தோஷம் வழக்கு இருந்தா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். இப்ப பாத்துக்குங்க. பொருளாதார வருமானம் குறை இருக்காது, எப்படியும் உங்களுக்கு வருமான இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பாத்துங்க இந்த காலகட்டத்துல சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். தைரியமா இருங்க. இப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிரும் பாருங்க. இந்த நேரம் பர்ஃபெக்டா இருக்கு, பாத்துங்க. டைமிங் பக்காவா இருக்கு, மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும், வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா மாறுவீங்க. திருமணத்தை தடை இல்லாம நடக்கணுமே, கவலைப்படுவீங்க. வீட்டை சுபகாரியம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. காதல் திருமணமா, 2வது திருமணமா, ஏதாச்சும் ஒரு திருமண வாழ்க்கை தடை இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது. தாய் தந்தையுடைய தொடர்பு நல்லா இருக்கும். தொழில் லாபம் சூப்பரா இருக்கும், லாபம் பயங்கரமா இருக்கும். இப்ப நான் லாட்ரி யோகம் இருக்குன்னா எடுங்க, என்னை பொறுத்தவரை எடுக்க சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா 10ல சுக்கிரன் பலமா இருக்காரு, கேந்திர யோகத்துல இருக்காரு, புது சூரியன் 11ல இருக்காரு. கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. பர்ஃபெக்டா மீது பார்த்துக்குங்க. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு லாட்ரி யோகத்துல சொல்றேன். வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஜூன் மாசம் 25க்குள்ள கண்டிப்பா அமையும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடையில வேலை பார்க்குறவங்க, நகை கடை வைக்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு அமையும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பார்த்துங்க, எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. யாருக்கு? கடகத்தை பொறுத்தவரை தன்மானத்தோட இருந்து தைரியம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம்.
பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சினா சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாட்ரி யோகம் இப்போ எடுத்தவங்க ஜாதக பார்த்து தசாபத்தி பார்த்து எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வேணாம். ஜாதகத்தை மூக்குறது வெற்றி நிச்சயம். நட்சத்திர பலம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கஷ்டம்னா கஷ்டம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய தடையை பார்த்தீங்க. இப்ப ஒரு சுப செலவு சுபகாரியம் வருது. இப்ப வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க. ஜூன் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டுறதோ, விரைய செலவு பண்றதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறது, இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்துங்க இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா நல்ல செலவா பண்ணிக்கோங்க. வெளிநாடு போறது, வெளியே போறது, வேலை மாதம் போறது, தொழில் மாற்றம் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க நல்லா உழைப்பீங்க. உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. கடுமையான உழைப்பாளிகள். பூசணத்துல பிறந்தவங்க உங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது, யாரும் உங்களை மாதிரி உழைக்க முடியாது. நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி ஆட்டி படைச்சு இனிமே ஆட்டி படைக்காது. நல்ல நிம்மதி, நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல நல்லா கண்டிப்பா வெற்றி உண்டு. எதையுமே தைரியமா பயணிங்க. நல்லா ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போது பாத்துங்க இந்த பூசணத்துல பிறந்தவங்க. அடுத்து ஆயில் நெட்ஸ்ல பிறந்தவங்க திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், புத்திசாலி குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எப்படி பேசி இந்த காரியத்தை சாதிக்கும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவீங்க. எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வெளிநாடு வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றக்கூடிய அமைப்புனா பர்ஃபெக்டா அமைது பார்த்துங்க. ஜூன் மாசம் உங்களுக்கு 15ஆம் தேதி நல்ல விஷயம் வரும். ஜூன் 25க்குள்ள சுப செலவோ சுபகாரியமோ நல்ல ஒரு நல்ல அனுகூலமோ உங்களுக்கு தேடி வருது பார்த்துங்க. எல்லாமே வெற்றியா வரும் இந்த ஆயில்ஸ்ல பிறந்தவங்க. இனிமேதான் நல்ல டைமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஒரு சுப செலவா பண்ணிக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேச்சியாகவே அமைகிறது.